அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க யூடியூப்ல ஒரு சில செட்டிங் வந்து தானாவே ஆஃப் ஆகுது. அது என்னன்னு சொல்லிட்டு சரி பண்ணிக்கங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, மானிட்டைசேஷன் ஆனவங்களுக்கு இந்த டேக் ப்ராடக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து எலிஜிபிள் ஆயிருக்கும். இத பத்தி நெறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. இத டேக் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு சேலரி வருமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா வரும். நான் வந்து டேக் பண்ணி 2 பொருள் வந்து என்னுடைய லிங்க்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ₹72 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டேக் ஆப்ஷனை எப்படி நீங்க யூஸ் பண்ணணும்னா, கண்ட பொருளெல்லாம் நீங்க டேக் பண்ணக்கூடாது. அப்படி டேக் பண்ணா அது வந்து சேல் ஆகுமான்னு பார்த்தா ஆகாது. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மைக்கு, ஒரு ஸ்டாண்ட நான் டேக் பண்ணா அது வந்து சேல் ஆகும். இதுவே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் வந்து தேவையில்லாம ஒரு கட்டிங் போர்டு, ஒரு நைஃபு இந்த மாரியெல்லாம் வந்து டேக் பண்ணா அது வந்து கொஞ்சம் கம்மி தான். அதுக்காக சேல் ஆகலைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ கண்டிப்பா உங்க சேனலுக்கு ரிலேட்டடா நீங்க போடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நீங்க இது உங்களுக்கு ஒரு ஈஸியான ஐடியாவா சொல்றேன். இது மானிட்டைசேஷன் ஆனவங்களுக்கு சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மானிட்டைசேஷன் ஆகாதவங்க 2026ல சேனல் ஸ்டார்ட் பண்ணி எப்படி உங்க சேனலை க்ரோ பண்றதுன்னு சொல்லிட்டு நேத்திக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன். அதை நீங்க பாருங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டேக் ஆப்ஷனை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்னா, மியூசோல, அமேசான்லலாம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் நீங்க ஆர்டர் பண்ணி நீங்க வியர் பண்ணுவீங்க. அதுவே யூடியூப் வச்சிருந்தீங்கன்னா, மானிட்டைசேஷன் ஆயிருந்துச்சுன்னா, நான் காட்டுற இந்த ஷாப்பிங்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ண அந்த பொருளை டேக் பண்ணா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். உங்க டேக்ல இருந்து பொருட்களை வாங்கினா சரிங்களா. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த கொலாபரேஷன் இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு சரிங்களா. இதுக்கு முன்னாடி நான் போட்டேன். ஏன் இந்த கொலாபரேஷன் இன்வைட் நீங்க யூஸ் பண்றது இல்லை? ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த 2026க்கான நிறைய செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த செட்டிங் பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய குரோம் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா இது இயர் எண்டு சரிங்களா. இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன். ஆனால் நம்ம சில அப்டேட்ஸை மட்டும்தான் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஆடியோ லைப்ரரி அப்படின்னு போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், கூகுளில் யூடியூப் ஆடியோ லைப்ரரி நான் போட்டுக்கிட்டேன். உங்களுடைய ஆடியோ லைப்ரரி பேஜுக்கு போயிடும். இப்போ இந்த இடத்துல தாங்க நீங்கள் ஒரு சில செட்டிங்கை ஆன் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த செட்டிங்கை நான் டச் பண்ணிக்கிறேன். ஸோ இது 6 மாதத்துக்கு ஒன் டைம் நம்ம வந்து இந்த இடத்துல செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா சிலது பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் அப்டேட்டால் தானாகவே ஆஃப் ஆகுது. எனக்கும் ஒரு சில செட்டிங் ஆஃப் ஆகியிருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் செட்டிங்கில் USD டாலர் அப்படின்னு இருக்கான்னு பார்த்துக்குங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா டாலரில் மாறி இருந்தது. இதை டச் பண்ணி நீங்கள் USD அப்படின்னு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் சேனல், இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செட்டிங் தாங்க ஆஃப் ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் சேனல் க்ரோ இல்லைன்னா இது ஆஃப் ஆகிடும். இப்போ பேசிக் இன்ஃபோவில் நீங்கள் கண்ட்ரியே இந்தியா தான் கொடுக்கணும். இந்த இடத்துல நிறைய பேருக்கு நான் ஃபாரினில் இருக்கேன், இந்தியாவில் சேனல் ஆரம்பித்தா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்சி, உங்களுடைய பேன் கார்டு எந்த கண்ட்ரியில் இருக்கோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும். அண்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அட்வான்ஸ்டு செட்டிங்னு இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தாங்க நிறைய பேர் எஸ் செட் திஸ் சேனல் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க. மாற்றுங்க. உங்களுடைய குழந்தைய காமிச்சா மட்டுமே நீங்கள் இதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொடுக்காதீங்க. நோ மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு கொடுங்க. இதுவும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ உங்கள் சேனலோடைய செட்டிங் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கா இல்லை கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, கீழே வாங்க, இங்கே அலோ ஆட்டோமேட்டிக் டப்பிங்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எடுத்து விடுங்க. பிகாஸ் ஏன்னா இது வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த அப்டேட்டு தெரியவே இல்லை. ஸோ தெரியாத சமயத்தில் நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுடைய வீடியோ இங்கிலீஷில் ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆச்சுன்னா உங்களுடைய தமிழ் ஆடியன்ஸ் வந்து நிறைய வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க, பார்க்க மாட்டாங்க, வியூஸ் அடிவாங்கும். பெரும்பாலும் இந்த ஆப்ஷன் வந்து நல்ல விஷயத்துக்கு வந்திருந்தாலுமே நமக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது வீடியோ லாங்குவேஜ் மாறும். வீடியோ லாங்குவேஜ் மாறிச்சுன்னா நம்மளுடைய ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்து விடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டேக் ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்லின்னு இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணி விடுங்க. அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் உங்களுடைய பொருட்களை நீங்கள் டேக் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அலோ வியூவர்ஸ் கிளிப் மை கண்டென்ட், உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் மற்ற ஆடியன்ஸ் வந்து பர்மிஷனோட யூஸ் பண்ண பர்மிஷன் கொடுங்க. பெரும்பாலும் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கறது நல்லது. ஏன்னா நீங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்க உங்களுடைய வீடியோவை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுடைய சேனல் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதனால் ஒரு பெரிய நஷ்டம் நமக்கு இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெட் யூடியூப் என்ஹான்ஸ் விஷுவல் குவாலிட்டி அப்படின்னு இருக்குது. இதை ஆன் பண்ணுங்கள். அதுக்கு கீழே இருக்கிறதையும் ஆன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐப் ஆப்ஷனையும் நீங்கள் ஆன் பண்ணி வைங்க. இந்த தேர்ட் பார்ட்டி ட்ரைனிங்ஸ் நீங்கள் அலோவ் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்யூச்சர் எலிஜிபிலிட்டின்னு இருக்குது. இதை நான் டச் பண்ணிக்கிறேன். இந்த அட்வான்ஸ்டு ஃப்யூச்சர் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தானாகவே ஆஃப் ஆகுது. பிகாஸ் உங்களுடைய சேனல் ஹிஸ்ட்ரி வந்து சரியாக இல்லாததுனால ஆஃப் ஆகுது. இவங்களே சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதனால் என்னென்ன நமக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு மானிடைசேஷன் அப்ளை பண்ண முடியாது, 3 தம்ப்நெயில் வைக்க முடியாது, 3 டைட்டில் வைக்க முடியாது, நிறைய லாங் வீடியோ போட முடியாது. இது எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஆப்ஷன் ஆன் ஆயிருக்கான்னு பாருங்கள். பிகாஸ் என்னுடைய இன்னொரு சேனலுக்கு ஆஃப் ஆகிருந்தது. ஸோ நான் வந்து அதை ஆன் பண்ணேன், சரிங்களா? இதெல்லாம் நான் இப்போ எமர்ஜென்சியாக கொடுக்குறேன்னா இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நிறைய செட்டிங் வந்து நம்ம ஆன் பண்ண வேண்டியது இருக்குது. அப்லோட் டிஃபால்ட்ஸ் இருக்குது. இதை நான் டச் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பற்றி நான் வந்து நாளைக்கு வீடியோ கொடுக்குறேன். இதுலேயும் அட்வான்ஸ் செட்டிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம 2026க்கான அப்டேட்டை நம்ம கண்டிப்பாக நாளைக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதிய யூடியூபராக இருந்தால் உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா?